நீர் பூசணிக்காயை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வழக்கம் வந்து உருவாச்சு. உடலில் பித்தம் குறையுது அப்படின்னாலே மனது வந்து அமைதிப்படும். ஸோ இந்த ஒரு அறிவியல் ரீதியாக தான் அந்த பூசணிக்காயை வந்து அன்னைக்கு உடைச்சி சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் வந்து உருவாச்சு. ஆனால் நாம் இன்றைக்கி அதை வந்து ரோட்டில் போட்டு உடைச்சிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சாவை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஆன்மீக மருத்துவம், அதாவது நம்மளுடைய கல்ச்சரில் நிறைய மருத்துவ முறைகள் வந்து இருக்குது. மருத்துவ முறைகளே வந்து நம்ம ஒரு ரிச்சுவலாக தான் வந்து பயன்படுத்திக்கிட்டே வரோம். குரானில் வந்து கருஞ்சீரகத்தை வந்து பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பைபிளில் மர்மரம் அப்படிங்கிறத வந்து அந்த வெள்ளை போளம் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நம்ம பூசணிக்காய் வந்து உடைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கல்ச்சரில் சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது மதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள், ஒவ்வொரு கோயில்லையுமே வந்து ஒரு ஸ்தல மரம் அப்படிங்கிறது இருக்கும். எதற்காக அந்த மரம் வந்து அங்கே இருக்குது, அதனுடைய மருத்துவ பயன்கள் வந்து என்ன. ஸோ இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக மருத்துவத்தை எப்படி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம், ஆன்மீக மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த அமாவாசை அன்னைக்கு எதுக்காக இந்த நீர் பூசணிக்கான்னு சொல்லக்கூடிய சாம்பல் பூசணியை வந்து நம்ம தெருவில் உடைக்கிறோம், இதை எப்படி பயன்படுத்தணும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். நம்ம அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ அன்னைக்கு காலையில் வந்து சாப்பிடாம வந்து இருப்போம். மதியம் வந்து நம்ம இலை போட்டு அதில் வந்து அகத்திக்கீரை, அதே மாதிரி வந்து வாழைக்காய் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு சாம்பார் செஞ்சு வந்து சாப்பிடுவோம். அன்னைக்கு வந்து பூசணிக்காயை வந்து தெருவில் வந்து உடைக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக சித்த மருத்துவத்தில் நம்ம ஒரு பொழுது சாப்பிடாம இருக்கோம், காலையில் வந்து சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் நிறைய வந்து ஆசிட் வந்து செக்ரேட் ஆகும். இந்த மாதிரி செக்ரேட் ஆகும் பொழுது உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கும், பாடி ஹீட் வந்து அதிகமாகும். ஸோ அப்போது அடுத்த வேளை நம்ம வந்து உணவு எடுத்துக்கும் பொழுது முதல்ல பித்தத்தை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கணும். ஸோ பித்தத்தை குறைக்கக்கூடிய 3 முக்கியமான உணவுப் பொருட்களை வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று வந்து இந்த நீர் பூசணின்னு சொல்லக்கூடிய சாம்பல் பூசணி, 2வது நெல்லிக்காய், 3வது விளாம்பழம். இந்த நெல்லிக்காய், நம்ம வந்து விளாம்பழம் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நமக்கு ரேராக தான் வந்து நமக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த பூசணிக்காயை நம்ம வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ அப்போது அமாவாசை அன்னைக்கு காலையில் நீங்கள் பசியோடு இருந்திருப்பீங்க, பாடியில் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மதிய உணவில் நீர் பூசணிக்காயை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வழக்கம் வந்து உருவாச்சு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த பூசணிக்காயை எடுத்துகிட்டு போய் நம்ம தெருவில் வந்து உடைக்கிறோம். இன்னொன்று, அந்த அமாவாசை அன்னைக்கு சந்திரனுடைய அந்த எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ சந்திரனுடைய எனர்ஜி நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாலே கடல் அலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக எழும்பக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த ஃப்ளூயிடில் தான் நம்ம மூளை வந்து மிதந்துட்டுருக்கு. ஸோ இங்கே 70% நம்ம பாடியில் வந்து ஃப்ளூயிட் தான் இருக்குது. அப்போ இந்த ஃப்ளூயிட்லேயும் வந்து அதனுடைய அசைவியக்கங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு மனதளவில் நிறைய பாதிப்புகள் வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நம்ம ஒரு பொழுது வந்து இருந்து அன்னைக்கு நம்ம இந்த நீர் பூசணியை வந்து சாப்பிடும் பொழுது அது நமக்கு மனதுக்குமான ஒரு அமைதியான ஒரு நிலையை வந்து கொடுக்கக்கூடியது. உடலில் பித்தம் குறையுது அப்படின்னாலே மனது வந்து அமைதிப்படும். ஸோ இந்த ஒரு அறிவியல் ரீதியாக தான் அந்த பூசணிக்காயை வந்து அன்னைக்கு உடைச்சி சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் வந்து உருவாச்சு. ஆனால் நாம் இன்றைக்கி அதை வந்து ரோட்டில் போட்டு உடைச்சிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு நமக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய பித்தத்தை வந்து சமப்படுத்துறதுக்கும், அதே மாதிரி மனதை அமைதிப்படுத்துறதுக்கும் இந்த பூசணிக்காயை சமைச்சு வந்து நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி இந்த பூசணிக்காயில் வந்து நிறைய நல்ல பலன்கள் வந்து உண்டு. ஸோ நம்மளுக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை வந்து சரி செய்யும், வெள்ளைப்படுதலை வந்து சரி செய்யும், உடலுக்கு நல்ல வந்து பலத்தை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து இருக்கிறதால அன்றைக்கி அதை வந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்துக்காக தான் வந்து அது உருவாக்கப்பட்டுச்சு. தவறுதலாக நம்ம இன்றைக்கி அதை வந்து தெருவில் போட்டு உடைச்சிட்ருக்கோம். ஸோ அமாவாசை அப்போது நீங்கள்
பூசணிக்காயை வெளியில் உடைக்காமல் அதை சமைச்சு நீங்கள் உணவாக எடுத்துக்கும் போது உங்களுடைய உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தவறுகள்லாம் என்ன, நம்ம ஒரு சில மூலிகைகளை ஏன் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். இப்போ கருஞ்சீரகம் பற்றிலாம் வந்து குரானில் சொல்லியிருப்பாங்க, சாவை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை பற்றி நமக்கு என்னென்னலாம் தவறான ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இல்லை கரெக்டாக நம்ம அதை எப்படி பயன்படுத்துது, அதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி 2ஆம் வாரம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒசூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 9ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலும், 11ஆம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூரில் காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 12ஆம் தேதி வியாழக்கிழமை கும்பகோணத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிதம்பரத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 14ஆம் தேதி சனிக்கிழமை பாண்டிச்சேரியில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசி நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare. His wellness for her happiness.